ஹாய் கைஸ், நான் உங்கள் லைட் இஸ்மாயில். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பெப்சி யூனியன் வந்து சினிமா சங்கங்கள் வந்து ஷூட்டிங் எடுக்கக்கூடாது வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. என்னதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னா, நடிகர் சம்பளத்தில் வந்து நடிகர் சம்பளத்தில் இருந்து நிர்ணயித்த வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு 40 படம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அந்த 40 படமும் ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. ஏன்னா வந்து இன்றைக்கி நடிகர்கள்லாம் வந்து எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க பார்த்துருந்தீங்க. பயங்கரமான உள்ளத்திலே அதிகமாக விஜய் சம்பளம் கேட்டிருந்தாரு. ஏன்னா லாஸ்ட்டு படமாக அவர் போயிடுச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் ரஜினி, கமல், சிவகார்த்தியன் இது மாதிரிலாம் சம்பளம் பயங்கரமான சம்பளமாக இருக்குது. கோடி கணக்கில் இருக்குது. ஆக்சுவலாக என்னங்க இது? இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ணல. ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அந்த படத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நியாயமான ஒரு சம்பளத்துக்கு நடிகர் தேடுவேன். கிடைக்காத பட்சத்துக்கு நானே ஹீரோவாகிடுவேன், ஓகேவா? உங்கள் மைண்ட் வாஷ் தான் தோணுது. என்ன நீங்கள் புக் பண்ணால் புக் பண்ணுங்கள். எனக்கு சம்பளமே வேணாம்னு சொல்ல மாட்டேன். ₹1 கொடுங்க. எப்படி ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறது எனக்கு ₹1 கொடுத்தா போதும், நான் ஹீரோவாக நடிப்பேன். புக் பண்ணிங்க எப்போ வேணாலும். படம் ஃபுல்லாக நடிச்சு தரேன். ₹1 சம்பளம் கொடுத்தேன் எனக்கு, ₹1, ஓகேவா? ஏன்னா எதுவுமே வாங்காமல் நடிக்கக்கூடாது. உழைப்புக்கு தெரிந்த ஊதியம். முதல் படமாக இருக்க வச்சு கண்டிப்பாக நான் ₹1. நீங்கள் என்ன மைண்ட் வாஷங்க எனக்கு தெரியுது. ₹1 அப்புறமா நல்லா பெரிய ஆகிட்டா அதுக்கப்புறம் நீக்கிக்கே சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு நல்ல ஒரு ஹீரோவை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறையா நான் ஹெல்ப் பண்ணலான்ருக்கேன். அதுமாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஏதாச்சும் எடுக்கணும்னா என்ன ஹீரோ வாஷ் பண்ணேன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ரொடியூசர் பண்ண தயாராக இருக்கேன். மினி பட்ஜெட்டில், ஓகேவா? நல்ல கதையை தான் சொல்லுங்கள் என்கிட்ட. என் நம்பர் வந்து 9488549867. இதை மீறி வந்து சம்பளம் கம்மியாக வாங்குங்க அப்படிங்கிற என்னோடய கோரிக்கையாகவும் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து படம் பண்ணணும், புது இயக்குனராக உருவெடுக்கணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகே? நோ ப்ராப்ளம். மிஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. நம்பர் அங்கே பாருங்கள். ஆக்டர் ஸ்மைல், ஆக்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குது, ஸ்மைல் பிளே ஸ்டுடியோ இருக்குது. நம்ம அதில் ரிலீஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதுக்கு மீறி எங்கேயாவது ஷூட்டிங் நடந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க, ஓகேவா? எங்கே ஷூட்டிங் நடந்துச்சு, ஷூட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியும் சில இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்கு. முன்னாடி சொன்ன ஸ்ட்ரைக்லாம் அது நமக்கு தேவையில்லாது. தேவை தான். அந்த டைமில் நம்ம வந்து பிஸியாக இருந்தனால அதில் ஈடுபட முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம காரைக்கால் சரௌண்டிங்கும் சரி, எங்கே இருந்தாலும் சரி ஷூட்டிங் நடந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? பாண்டியில் நடந்துச்சா, சீர்காழி நடந்துச்சா, சிதம்பரம் நடந்துச்சா, கும்பகோணம் நடந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் வந்து 40 படம் வந்து ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சினிமா ரிசர்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஓகே? இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.